எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. திருச்சிலுவை பாதை முன்னுரை. எனது அருமை தந்தையே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறேன். உமது திருவுளத்தை நிறைவேற்றி உம்மை மகிமைப்படுத்துவது மட்டுமே எனது அன்றாட உணவு. தந்தையே, நீர் விரும்பி படைத்த இந்த மக்கள் மீது நீர் கொண்டுள்ள கொள்ளை பிரியத்தை என்னவென்று எடுத்துரைப்பேன். படைத்த அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை எவ்வளவு அன்பு! கீழ்ப்படியாமையால் அவர்கள் உமது அன்பை விட்டு விலகினாலும் தேடி தேடி உமது அளவற்ற வற்றாத இரக்கத்தின் நீதியிலே அவர்களை நனைத்து உமது பேரன்பினால் தேற்றிக்கொண்டே இருக்கிறீர். இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், அரசர்கள் என்று எத்தனையோ பேரை அனுப்பி உமது மக்களை ஆண்டு நடத்தி வந்தீர். இருப்பினும் இம்மக்கள் உணரவில்லை. அளவற்ற அன்பால் பலரையும் அனுப்பி முழு பலன் கிடைக்காததால் உமது அன்புக்குரிய மகன் இயேசுவாம் என்னை இந்த மக்களை மீட்கும் மெஸ்ஸியாவாக அனுப்ப திருவுளமானீர். தந்தையே, இறைத்தன்மையில் ஊறி கிடந்த என்னை மனிதத்தன்மை நிறைந்த அவதாரம் எடுக்க வைத்து பாவிகளின் பங்காளியாய் மூத்த சகோதரனாய் தத்து கொடுத்தீர். மாசற்ற அன்னைமரி மடியில் பெறப்பட்டு எளிய நீதிமானால் வளர்க்கப்பட்டு மனிதத்தன்மையில் உமது திருவுளத்தை நிறைவேற்ற என்னை உமது கருவி ஆக்கியதற்காக மிக்க நன்றி அப்பா. நீர் அனுப்பிய பல இறைவாக்கினர்களைப் போல நானும் பலவித இன்னல்களை ஏற்றுக்கொண்டேன். உமது வார்த்தைகளை உள்ளபடி எடுத்துரைத்தேன். அதை வாழ்ந்தும் காட்டினேன். கூட இருந்தவர்கள் முதல் கூடியிருந்தவர்கள் வரை எல்லாருக்கும் நான் எதிரியானேன். ஒருவன் காட்டிக் கொடுக்கிறான், ஒருவன் மறுதளிக்கிறான். பலர் பொய் குற்றச்சாட்டுகளால் உன்னை நான் நிந்திக்கிறேன் என்று கூறி அநியாய தீர்ப்பளித்து அவமானத்தின் சின்னமாம் சிலுவையை என் தோள்மேல் ஏற்றி கொலைக்களமாம் கல்வாரி மலைக்கு என்னை ஏற்ற தயாராகிவிட்டார்கள். என்ன செய்வேன் நான்? எது எப்படியானாலும் அது உமக்கு விருப்பமென்றால் அது அப்படியே நிகழட்டும் தந்தையே. நான் தயாராகிவிட்டேன். அந்த பயணத்திற்கு எனது பயணத்தில் நீர் உடனிரும், அது போதும் எனக்கு. எனது அருமை இளைய சகோதர சகோதரியே, குடும்பச் சுமையை மூத்த சகோதரன்தான் சுமக்க வேண்டும் என்ற கூற்றினை என் வழியாய் நிறைவேற்றிவிட்டாய். பரவாயில்லை, நான் தயார். முன்னே செல்கிறேன். ஒரு ஆறுதலுக்காவது என் பின்னே வருவாயா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ
வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, ஞானத்தின் இருப்பிடமே, கருணை கடலே, நீதி வழங்குவதில் வல்லவரே, உம்மை வணங்கி தொழுகிறேன். ஞானத்தோடு நீதி வழங்க அன்று சாலமோன் அரசனுக்கு சிறந்த ஞானத்தை வழங்கி பல நிரபராதிகளை காத்தவரே, இன்று உன் பிள்ளையாகிய என் நிலைமையை பார்த்தாயா? தங்களுக்கு போட்டியாக யாரும் இருக்கக்கூடாது, மக்கள் மனம் நேரிய வழியில் திசை திருப்பக்கூடாது என்று சூழ்ச்சிகள் பல செய்து என்னோடு இருந்தவனையே என்னை காட்டிக் கொடுக்க வைத்து கைது செய்து கொலை குற்றங்களை உண்மைக்கு புறம்பாக சுமத்தி குற்றவாளி கூண்டில் என்னை நிறுத்தி இருக்கும் இந்த தலைமை குருக்களையும் என்னை எதிரியாக நினைத்து கொண்டிருக்கும் யூதர்களையும் நினைத்து நான் வெட்கி தலை குனிகிறேன். நியாயம் கண்முன் தெரிந்தாலும் பதவிக்கும் பட்டத்திற்கும் ஆசைப்பட்டு தற்காத்து கொள்ள பயந்து கொழித்தனமாய் தீர்ப்பளிக்கும் இந்த பிலாத்துவை நினைத்து வேதனைப்படுகிறேன். என் அன்பு சகோதரமே, நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவன் தானே? சொல் பார்ப்போம். உண்மை பேசுபவர்களை, நல்லது செய்பவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டுமென எத்தனை முறை நீ எண்ணியிருக்கிறாய்? எத்தனை முறை பொய்மைக்கு துணை போய் நல்லவர்களை காட்டிக் கொடுத்து அநியாய தீர்ப்புக்கு ஆளாக்கியிருக்கிறாய்? பதவி பட்டம் பெருமைக்கு மயங்கி அதை தக்க வைத்து கொள்ள பயந்து எத்தனை பேரை தவறாக தீர்ப்பிட்டிருக்கிறாய்? அப்படியென்றால் நீயும் அவர்களில் ஒருவன்தான். என்று மாறப்போகிறாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பான அப்பாவே, சுமைகளை சுகமாக்கும் என் பாசத் தந்தையே, உம்மை ஆராதித்து வணங்குகிறேன். அப்பா, உம்முடன் ஆனந்தமாய் சுற்றித் திரிந்த எனக்கு அவமானத்தின் சின்னம் பாரச் சிலுவை சுமத்தப்படுவது வேதனையாய் உள்ளது. சிலுவை மரத்தின் கனம் எனக்கு பெரிய வலியாக தோன்றவில்லை. ஆனால் சிலுவை சுமத்தியவர்களின் தீய குணம்தான் எனக்கு பெரும் வலியாக அமைந்தது. அப்பா,
சுமக்க தொடங்கிவிட்டேன். கொஞ்சம் துணையா வாங்கப்பா. ஏன்னா சுமையை கொடுத்தவங்க பாதி பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் ஓடியே போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் ஓட ரெடியாக இருக்காங்க. கூட பழகுனவங்க இருக்கிற இடமே தெரியலை. என்ன செய்கிறது? நீங்கள் எனக்கு போதும்பா. அன்பு சகோதர சகோதரி, என்னை பாருங்கப்பா. அண்ணன் என்னை பாரத்துடன் பயணிக்க செய்து விட்டீங்களே, இது நியாயமா? நீங்கள் செய்த தவறுக்காக பிறரை தண்டிக்க நினைக்கலாமா? அண்ணனாக நான் அன்று ஏற்றுக்கொண்டேன். சரி, பரவாயில்லை. இன்றும் அதே தொடர்ச்சி. ஒன்றும் அறியாத நல்ல மனிதர்கள் மேல் சுமத்த ஆரம்பித்து விட்டீர்களே, என்று மாறப்போகிறீர்கள்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் அன்பு தந்தையே, வேதனையில் விழுந்த என்னை அன்பாய் தூக்கி அரவணைத்த அன்பு அப்பாவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கூறுகின்றேன். அப்பா, மனித பலவீனம் என்னையும் விட்டு வைக்கவில்லை. என் சகோதர சகோதரிகளின் சுமையை சுமக்கும்போது திடீரென்று ஒரு நடுக்கம், பதற்றம், வலியினால் செல்லும் வழி கண்களுக்கு மறைக்கப்பட்டு முதல் முறை சாய்ந்து விட்டேன். முடியவில்லையப்பா, முடியவில்லை. என்னை தூக்கிவிட சுமைகளின் உண்மையான சொந்தக்காரர்கள் யாருமே முன்வரவில்லை. இது தருமந்தானா? பரவாயில்லப்பா, நீங்கள் என்னோடு இருக்கும்போது இதெல்லாம் தூசுக்கு சமம். நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் போதுமப்பா. என் அருமை சகோதரமே, நான் விழுந்து கிடக்கும் போதுதான் என்னை தூக்கிவிட நீ முன்வரவில்லை. குறைந்தபட்சம் உன் அருகில் விழுந்து கிடப்பவர்களையாவது, வாழ்வில் துவண்டு கிடப்பவர்களையாவது தூக்கிவிட, கரை சேர்த்துவிட முன் வருவாயா? முயற்சி செய்வாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயும் தந்தையுமானவரே, உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், ஆராதிக்கிறேன். அப்பா, உமது திட்டத்தை நிறைவேற்ற ஒரு மாசற்ற பெண்ணை எனக்கு அன்னையாக கொடுத்தீரே, ரொம்ப நன்றியப்பா. அவர் என்னை கருவில் சுமந்த விதம், பெற்றெடுத்த விதம், வளர்த்த விதம், பணிக்காய் அர்ப்பணித்த விதம் என்றும் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கும்போது அவளோடு இருப்பதற்காகவாவது உம்மிடம் உயிர் பிச்சை கேட்கலாமோ என்று எனக்குள் தோன்றுகிறது. அப்படியொரு வீரத்தாய் என் மரண வேதனையில் பங்கெடுக்க, பகிர்ந்து கொள்ள என்னை சந்திக்க வந்திருக்கிறாள். நாங்கள் இருவரும் வாய்விட்டு பேசவில்லை, மாறாக மனம் விட்டு கண்களால் உறவாடி கொண்டிருந்தோம். நான் படும் வேதனை தந்தை திட்டம் நிறைவேறத்தான் என்று எனக்கு நினைவூட்டி, கவலைப்படாதே, வீறு நடை போடு என்று ஆறுதல் கூறி என்னை அனுப்பி வைக்கிறாள். என் அன்பு தம்பியே, சகோதரியே, உன்னை தவமாய் பெற்ற உன் தாயை என்றாவது இனிமை வார்த்தைகளால் அலங்கரித்திருக்கிறாயா? உன்னை பெற்றது முதல் இந்நாள் வரை உனக்கு ஒன்று என்றால் துடிதுடித்து ஓடிவரும் உன் அன்னையை, அவளின் துன்பத்தில், அவளின் முதுமையில்,
அவளுக்காக என்றாவது துடிதுடித்து ஓடி சென்று பார்த்திருக்கிறாயா? உன் வேதனையில் பங்கு போட்ட அவளுக்கு என்றாவது அவளின் வேதனையில் பங்கு போட்டிருக்கிறாயா? நீ கட்டுகிற வீட்டின் பெயர் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டின் பெயர் மட்டும் அன்னை இல்லம். ஆனால் உன் அன்னை இருக்கும் இடமோ அனாதை முதியோர் இல்லம். என்ன கொடுமை இது! என்று மாறப்போகிறாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரக்கத்தின் திருமுகமே, என் தந்தையே, உம்மை ஆராதித்து வணங்கி தொழுகிறேன். தந்தையே, படைவீரர்களின் சாட்டையடிகளும் சிலுவையின் சுமையும் என்னை சின்னாபின்னமாய் ஆக்கிவிட்டது. கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்கும் என்பதற்கு ஏற்ப என் இயலாமையை உணர்ந்து படை வீரர்கள் எனக்கு உதவி செய்ய என் சிலுவையின் பாரம் குறைக்க ஒருவரை பிடித்து கொண்டு வந்தார்கள். பாவம், அந்த அப்பாவி இவ்வளவு கூட்டம் என்னை சூழ்ந்து நின்றாலும் எங்கோ வயலுக்கு போய் கொண்டிருந்தவனை வலுக்கட்டாயமாக என் சிலுவையின் பாரத்தை அவன் மேல் இறக்கினார்கள். முடியாது என்று அலறிய அவன் என் குருதி சிந்திய முகத்தை பார்த்ததும் அலறலை குறைத்து கொண்டு எனது பாரத்தில் பங்கு கொண்டான். அப்போது அவன் கண்களில், என் அப்பா, உன்னை நான் கண்டு கொண்டேன். என் சகோதரமே, ஆபத்து காலத்தில் உதவுபவனே, உற்ற நண்பன். இது பழமொழி. இது என்று நனவாகப் போகிறது உன்னால்? சொல்ல முடியுமா? பழமொழியை பழக்கப்பட்ட மொழியாக ஆக்கி காட்ட முடியுமா? சீரேன் ஊர் சீமோன் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் கடைசியில் கரிசனையோடு எனக்கு உதவினான். நீ என்று உதவப் போகிறாய்? உன்னிடம் உதவி வேண்டி நிற்பவர்களுக்கு மாடி மீது மாடி கட்டி கோடி மீது கோடி சேர்த்தால் போதுமா? மடியேந்துவோர்க்கு மனம் நிறைக்க கொடு. அல்லல் படுவோர்களை அண்டி சென்று அரவணை, அது போதும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துயதுடைக்கும் என் தந்தையே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தந்தையே, பகலவனின் பளிச்சிடும் வெப்பம், முள்முடியால் பீரிட்டு எழும் இரத்தம், கீழே விழுந்தபோது முகத்தில் தோன்றிய வடுக்கள், ரணங்கள், இவையெல்லாம் எனது முகத்தில் ஆராய் ஓட, கண்களில் பட்டு எரிச்சலால் நான் துடிதுடிக்க, எனது முகத்தை துடைக்க என்னால் முடியவில்லையே. யாராவது வந்து துடைக்க உதவுவார்களா என்ற ஏக்கத்தோடும், உதவ மாட்டார்களோ என்ற ஏமாற்றத்தோடும் ஏங்கி நிற்கும்போது என் கண்கள் கண்டு கொண்டன. ஒரு சூறாவளி சுழன்று கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து வெள்ளை துணியை என் சின்னிற மீதியில் பதிக்கிறாள். என் துன்பத்தை துடைக்கிறாள். அந்த சூறாவளி வெரோனிக்கா. என்னே ஆறுதல் எனக்கு, என்னே மகிழ்ச்சி எனக்கு. என் முகம் துடைத்த துணியை நான் சற்று உற்று பார்த்தேன். ஐயோ, இதுவா என் முகம்? என் சகோதரமே, பார்த்தீர்களா இந்த சூறாவளியின் வீரச் செயலை? என்னோடு உண்டு குடித்த என் சீடர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. என்னால் பயனடைந்து என் வார்த்தையை கேட்டு கூட்டம் கூட்டமாய் வந்த அந்த கூட்டம் எங்கே? தெரியவில்லை.
இல்லை இல்லை, அவர்கள் எல்லாரும் என்னை சுற்றித்தான் நின்று கொண்டிருந்தார்கள். என்னதான் நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு வீரமற்ற கோழிகளாய். நீங்களும் அப்படித்தானே? கண்ணீர் வடிக்கும் உன் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு, விபத்தில் அடிபட்டு கிடக்கும் நபர்களுக்கு, கையெறிந்த நிலையில் இருப்பவர்களுக்கு என்றாவது நீ எவ்வித பயமுமின்றி துணியுடன் உதவ முன் வந்திருக்கிறாயா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் கால்கள் கல்லில் மோதாதபடி என்னை தாங்கும் தந்தையே, உம்மை ஆராதித்து வணங்கி உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, ஒரு பக்கம் படை வீரர்களின் கசையடி, மறுபக்கம் சிலுவை பாரம், இன்னொரு பக்கம் கீழே சூடான தரை, கல்லும் முள்ளும் சேர்ந்து என் பாதங்களை கிழிக்கின்றன. முடியலப்பா, கீழே விழுந்துட்டேன் இரண்டாம் முறையாய். லேசா கண்மூடி திறப்பதற்குள் மீண்டும் அடிக்கிறார்கள் படைவீரர்கள். தரையை முத்தமிட்டு கொண்டே தலை நிமிர்ந்து பார்த்தேன். எவ்வளவு தூரம் என்று. வெகு தூரம்தான். என்ன செய்வது? அழுதாலும் புரண்டாலும் நான் தானே சுமக்க வேண்டும். உங்களை நினச்சிக்கிட்டே அப்படியே எழுந்து சுமக்க ஆரம்பிச்சிட்டேனப்பா. என் தம்பி தங்காய், நான் விழுவதை பார்த்து தயவு செய்து பரிதாபப்பட்டு விடாதே. உன் பரிதாபம் எனக்கு தேவையில்லை. விழ வைப்பதும் நீதான், பரிதாபப்படுவதும் நீதான். உலக மகா நடிப்பு என்னிடம் வேண்டாம். முடிந்தால் யாரையும் விழத்தாட்ட நினைக்காதே. உன் பொறாமையால் அவர்களை விழத்தாட்டி விடாதே. உன் அதிகாரம் பணபலத்தால் கீழே தள்ளிவிடாதே. உன் உடல் மாயக்கவர்ச்சியால் மயங்கி விழ செய்து விடாதே. புரியுதாப்பா? விழுந்து கிடக்கிறவங்களை பார்க்குறியா? பரிதாபப்பட்டு செல்லாம நல்ல சமாரியன் போல தூக்கி விட பாருப்பா. செய்வியா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதலின் தெய்வமே, என் அப்பாவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, சுமையோடு சிறிது தூரம் நடந்த எனக்கு எதிரே ஒரு நிழல் கூட்டம் நெருங்கியது. யாரென்று நிமிர்ந்து பார்த்தேன். ஐயோ பாவம்! என் மீது அன்பு கொண்ட எருசலேம் நகரத்து பெண்கள், என்னால் பலனடைந்தவர்கள், என் வார்த்தையை நம்பியவர்கள். அவர்கள் கண்ணீர் மல்க என் முன் நிற்பது எனக்கே ஒரு கணம் வருத்தமாயிற்று. இருந்தாலும் வருத்தத்தை வெளிக்காட்டாமல் ஆறுதல் கூற வந்தவர்களுக்கே ஆறுதல் கூறி பச்சை மரத்தையே பதம் பார்த்து விட்டார்கள். எனக்காக அழுவதை விட்டுவிட்டு உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று அனுப்பிவிட்டேன். தந்தையே, அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். ஏனென்றால் அவர்கள் நன்றி மறவாத நல்ல மனங்கள். எத்தனை ஆண்கள் என்னோடு பழகினார்கள், உண்டார்கள், குடித்தார்கள், என் வார்த்தையை கேட்டார்கள், கூடவே வந்தார்கள். ஆனால் என்ன புண்ணியம் பார்த்தாயா? சிறிது காலமே அறிமுகமான என் வார்த்தையை கேட்ட பெண்கள் எனக்கு ஆறுதல் கூற வந்திருக்கிறார்கள். உனக்கு வெட்கமாக இல்லையா? எங்கு ஓடினாய்? அன்று மட்டுமா? இன்றும் தானே அதையே திரும்பவும் செய்கிறாய். நோயினாலும் துன்பத்தினாலும் அவதிப்படுவோர்களுக்கு என்றாவது நேரில் சந்தித்து
ஆறுதல் கூறியிருக்கிறாயா? சிறையில் இருப்போரை என்றாவது நீ நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருப்பாயா? சிந்தித்துப்பார் தங்காய். அன்றைய பெண்கள் நன்றி மறவாது எனக்கு ஆறுதல் கூறினார்கள். நீ என்றாவது அவர்களைப் போல் நன்றி மறவாது வாழ பிறருக்கு ஆறுதல் கூற முன் வந்திருக்கிறாயா? புரணி என்ற பெயரில் உனக்கு உதவி செய்தவரை பலவாறு பேசி அவர்களை எப்படி அவமானப்படுத்தி இருப்பாய்? செய்த உதவியை மறந்து அவர்களை எப்படி தவறாக பேசியிருப்பாய்? சிந்தித்துப்பார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 9ஆம் நிலை. இயேசுநாதர் 3ஆம் முறை சிலுவையின் பாரத்தால் தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு அப்பாவே, வெற்றியின் தந்தையே, உம்மை ஆராதித்து வணங்கி உம்பாதம் பணிகிறேன். அப்பா, கல்வாரி மலையை நோக்கி நெருங்கி வந்துவிட்டேன். கொஞ்சம் தூரம்தான். ஆனால் அதற்குள்ளதாக ஒரு படைவீரனுக்கு பொறுக்கவில்லை. என்னால் அவனும் வெயிலில் வாடுகிறான் என்பதற்காக கோபத்தோடு அந்த சவுக்கினால் ஓங்கி அடித்தான். ஐயோ அப்பா, என் சதை அவன் சவுக்கோடு முள் தைத்தாற்போல் தைத்து கொண்டது. என்னுடைய வேர்வை துளிகள் அந்த இடத்தில் பட ஒரு நிமிடம் மரணத்தின் உச்சத்திற்கு சென்று வந்தேன். அப்போது வேதனை பொறுக்காமல் என் கால்கள் தளர்ந்து போய்விட்டன. விழுந்தேன் 3ஆம் முறையாய். மணி 12 ஆகவிருப்பதால் அந்த கயவர்கள் கதிரவனின் உச்சி வெயிலில் என்னை சிலுவையில் நிறுத்த திட்டம் தீட்டி வீழ்த்த என்னை எழ வைக்க முயற்சிக்கின்றனர். மனித நிலையில் இவற்றையெல்லாம் பொறுக்க முடியாவிட்டாலும் உமது திருமகனாய் உம் திருவுளத்தை நிறைவேற்ற உயிரை கையில் பிடித்து கொண்டு என்னை அமுக்கிய சிலுவையை தாங்கியவாறே மீண்டும் எழுந்து நடக்கின்றேன். எனது அருமை சகோதரமே, என்ன பார்க்கிறாய்? மறுபடியும் பரிதாபமா? தேவையே இல்லை. நான் விழுந்து எழுந்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் விழுந்த நிலையிலேயே கிடக்கிறாயே. என்று எழப்போகிறாய். பாவம் என்ற சேற்றிலிருந்து, பொறாமை எனும் தீயிலிருந்து, ஆணவம் எனும் சாக்கடையிலிருந்து எழுந்து வா. முயற்சி செய். விழுந்து விடுதல் விழுந்தே கெடுப்பதற்கல்ல, புது நம்பிக்கையோடு எழுவதற்குத்தான். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைத்தையும் படைத்து அழகுற அணி செய்து மாண்புடன் நடத்தி வரும் என் அன்பு அப்பாவே, உம்மை போற்றுகிறேன், வணங்கி தொழுகிறேன். அப்பா, சுமை பயணம் முடிந்துவிட்டது. இப்போது சிலுவை மரத்திற்கு தயாராகிவிட்டேன். இந்த கைவர்கள் என்னை அப்படியே சிலுவையில் அறைந்திருந்தால் நான் மிகவும் மகிழ்ந்திருப்பேன். ஆனால் இந்த கொடூர பாவிகள் என்னிடமிருந்த கொஞ்ச நஞ்ச மானத்தையும் உரிந்து விட்டார்கள். பிறந்த மேனியாய் என்னை ஆக்கிவிட்டார்கள். ஆணும் பெண்ணும் சூழ்ந்த கூட்டத்தில் அவமானத்தின் உச்சத்தில் நிர்வாணமாய் நிற்கதியின்றி நிற்கிறேன் நான். எனக்கிருந்த அந்த ஆடையை அவர்களே சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். என்ன செய்வது? எல்லாம் உமது திட்டத்திற்காக அப்பா. இந்த மனித குல மீட்புக்காக ஏற்றுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரி, என் அவமானம் உனக்கு வெட்கமாயும் வேதனையாகவும் இருக்கிறதா? நீ இந்நிலைக்கு வந்துவிடக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் இந்நிலைக்கு வந்திருக்கிறேன். உடல் என்பது தூய் ஆவியின் ஆலயம் என்பதை மறந்து எத்தனை முறை அதனை காம இச்சைகளுக்கும்
சிற்றின்ப நாட்டங்களுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாய். எங்கே போயிற்று உன் வெட்கமும் மானமும்? எத்தனை முறை எளியவர்களை உனது பணத்தால் விலைக்கு வாங்கி அவர்களை விலை மாந்தர்களாய் மாற்றியிருப்பாய். எத்தனை முறை பல குடும்பங்களின் மானம் மரியாதை என்ற ஆடையை உரிந்து அவர்களை நடுத்தருவில் நிறுத்தியிருப்பாய். அவமானம் என்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா? வேதனை என்பது உனக்கு புரியாத வார்த்தையா? என் அவமானத்தை பார்த்து நீ வெட்கப்பட்டு வேதனைப்படுவதை விட நான் கூறியவற்றை சிந்திக்க ஆரம்பி. உன்னில் மனமாற்றம் உதிக்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரு கரம் விரித்து இதயத்தை திறந்த என் அப்பாவே, உம்மை போற்றுகிறேன், ஆராதித்து வணங்குகிறேன். தந்தையே, உடையற்ற உடம்பில் யாராவது கை வைத்து லேசாக அடித்தாலே சுளீரென வலி எடுக்கும். அப்படி இருக்க முழு நிர்வாணமாய் இருக்கும் என் உடல் கசை அடிகளெல்லாம் தாண்டி நான் சுமந்து வந்த சிலுவை மரத்தோடு என்னை கூறிய ஆணிகளால் சேர்த்து வைத்து அறைகிறார்கள். அப்போது என் கைகளும் கால்களும் அடைந்த சொல்லொணா துயரத்தை என்னவென்று சொல்வேன்? இந்த கைகளால் தானே பலருக்கும் அப்பம் பகிர்ந்தளித்தேன். இந்த கைகளால் தானே பலரை தொட்டு குணமாக்கினேன். இந்த கைகளால் தானே சிறு பிள்ளைகளுக்கு ஆசீர் வழங்கினேன். இந்த கைகளால் தானே உம்மை வணங்க எருசலேம் ஆலயத்திற்கு வந்தேன். இந்த கால்களால் தானே பல ஊர்களுக்கு நடந்து சென்று உமது வார்த்தையை போதித்தேன். இந்த கால்களால் தானே பலருக்கும் ஓடி சென்று உதவி செய்தேன். இப்போது பார்த்தீர்களா அப்பா, இதுதான் உலகம். தேவைப்படும்போது பயன்படுத்தி கொண்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடுவது. உமக்காக நான் தாங்கிக் கொண்டேன் அப்பா. சகோதரமே, என் நிலை பார்த்தாயா? உன் மூதாதையர்கள் செய்த கோலத்தை பார்த்தாயா? என் கைகளாலும் கால்களாலும் உதவி பெற்றோர்கள் முடிந்ததும் என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். பெரிய ஆணிகளை கொண்டு என் கை கால்களுக்கு சீல் வைத்து விட்டார்கள். நீங்கள் மட்டும் என்ன உத்தமர்களா? இப்படி பார்க்கிறீர்கள்? எத்தனை முறை பலரை உங்கள் காரியத்திற்காக தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்திருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, நண்பன், உறவுகள், காதலன், காதலி என்று ஆசை வார்த்தைகளால் பிறரிடம் உங்கள் தேவையை எத்தனை முறை பூர்த்தி செய்ய முயற்சித்து தூக்கி எறிந்திருப்பீர்கள். 10 மாதம் சுமந்து பெற்ற உன் அன்னையை தோளில் தூக்கி வளர்த்த தந்தையை நீங்கள் நல்லதொரு நிலைக்கு வந்ததும் எத்தனை பேர் அவர்களை உதறி தள்ளி ரோட்டோரங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தள்ளி அவர்கள் கைகள் மற்றும் கால்களில் ஆணியை அறைந்திருப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள். என்று மாறப்போகிறீர்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றி உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டேன். என் உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு, உம்மிடம் வந்து சேர்வதற்கு வெகு தூரம் இல்லை. அழகை கரிய மேகமாய் இடி மின்னலுடன் ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டான். வளிமண்டலம் வலிமை பெற்று சூறாவளியாய் வீச ஆரம்பித்து விட்டது. எதிர்பாராத இயற்கையின் திருவிளையாடல்கள்
அரங்கேறிக் கொண்டு இருந்தது. அப்பா, இந்த மனிதர்களுக்காக மனிதனாக என்னை பிறக்க செய்தீங்க. பிறந்து விட்டேன். இவர்களுக்காக உம்மை பற்றி சொல்ல சொன்னீங்க, சொல்லிவிட்டேன். இவர்களுக்காக பார சிலுவையை சுமக்க சொன்னீங்க, சுமந்து விட்டேன். இவர்களுக்காக இப்போ உயிரையும் விட சொன்னீங்க, அதையும் விட்டு விடுகிறேன் அப்பா. ஆனால் எனக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்கப்பா. என் சாவுக்கு காரணமானவர்கள் எல்லாரும் ஒரு வகையில் தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் திட்டத்தில் பங்கு போட்டிருக்காங்க. பாவம் அவங்க. நான் யாருன்னு அவங்க உண்மையாக உணர்ந்திருந்தாங்களா கண்டிப்பாக இப்படி நடந்திருக்காது. ஆனால் தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். ரொம்ப நன்றிங்கப்பா. எல்லாம் நிறைவேறிவிட்டது. இதோ உங்கள் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்பா. என் அன்பு சகோதரமே, பார்த்தீர்களா? உங்கள் பாவத்திற்கு எனக்கு சம்பளம். உங்கள் அநியாயத்திற்கு நான் குற்றவாளி. உங்கள் வாழ்வுக்கு நான் பலியாடு. இப்போதாவது மனம் வருந்துவீர்களா? இப்போதாவது உன் உள்ளத்தை உடைப்பாயா? என் மரணத்தை பார்த்தும் நீ திருந்தவில்லை என்றால் நீ வெறும் ஜடம்தான். உன்னிடம் அப்படி என்ன நான் கேட்டுவிட்டேன்? உன் சொத்தில் பாதியா? இல்லையே. பாவத்தை விடுத்து புண்ணியத்தை வளர்த்துக்க, மன்னிக்க கற்றுக்க, எல்லாவற்றையும் அன்பு செய். இதைத்தான் கேட்டேன். என்று செய்யப் போகிறாய்? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, ஆறுதல் சொல்ல ஒரு ஆளில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ, அழுவதற்கும் கண்ணில் நீரில்லையோ. அம்மா வியாக்குல தாயே, சோகம் மிகுந்தழுதாயோ. 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மையப்பனே, உம்மை ஆராதித்து வணங்கி தொழுகிறேன். அப்பா, நீ எனக்காக தேர்ந்தெடுத்த இந்த மாசற்ற மரியின் கண்ணீரை பார்த்தீரா? உம் தூதன் என் பிறப்பினை அவளுக்கு அறிவித்த நாள் முதல் இந்நாள் வரை எத்தனையோ வியாகுலங்கள், எத்தனை இழிப்பேச்சுகள், எவ்வளவு கண்ணீர் துளிகள் எல்லாம் உமக்காக அவள் தாங்கிக் கொண்டாள். எந்த தாயாவது தான் 10 மாதம் வயிற்றில் சுமந்து வளர்த்து இப்படி அவமான சிலுவைக்கு சம்மதித்திருப்பாளா? உயிரோடு இன்ற மகனை இப்படி உருகுலைந்த நிலையில், உயிரற்ற நிலையில் தன் மடியில் சுமப்பாளா? இதோ என் தாய் சுமக்கிறாள். இப்படி ஒரு தாயை நான் எங்கும் பார்த்ததில்லை. அவள் என்னை வளர்த்த விதம், அரவணைத்து அன்பு காட்டிய விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அவள் வயிற்றில் பிறக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டாதா என்ற ஏக்கம்தான் மெஞ்சுகிறது. இப்படிப்பட்ட அன்னை கண்டிப்பாக எனக்கு மட்டும் தாயல்ல, இந்த உலகிற்கே தாய். இதைத்தான் நான் சிலுவையில் தொங்கிய போது உரக்க கூறினேன். என் தம்பி தங்கைகளுக்கு இதோ உன் தாய் என்று. என் தம்பி தங்காய், தாயின் மடிதான் உலகம் என்பது தாயின் மடியில் தவழ்ந்து விளையாடும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியும். அதே மடிதான் சொர்க்கம் என்பது எப்போது உனக்கு தெரியும்? என்னைப் போல உயிரற்ற நிலையில் அவள் மடியில் இருக்கும்போதுதான் தெரியும். அம்மணமாய் பிறந்த உன்னை அடுத்தவர் பார்த்துவிடக்கூடாது என்று ஆடை அணிவித்து உயிரோட்டம் பெற அன்பு பாலை ஊட்டி மழலை உன்னை பேச வைக்க, நடக்க வைக்க, நடைவண்டியாக உருவெடுத்து சீவி சிங்காரித்து உன் அறிவை அதிகமாக்க, பள்ளி கல்லூரி என அனுப்பி வியர்வை பல சிந்தி
உன்னை ஆளாக்கி உன் விருப்பத்திற்கு உன்னை சுதந்திரமாக செயல்பட வைத்த உன் அன்னையின் கண்ணீர் கதையை என்றாவது கேட்டிருக்கிறாயா? அவளோடு என்றாவது சற்று நேரம் அமர்ந்து அம்மா என்று ஆசையோடு பேசி அவள் மடியில் தலை சாய்த்து படுத்திருக்கிறாயா? தாயின் மடிதான் உலகம் என்று எப்போது உய்த்துணரப் போகிறாய்? சிந்தித்துப் பார். நீ ஆளாகி நல்ல நிலைக்கு அல்லது திருமணம் முடிந்துவிட்டால் அவள் உனக்கு ஒரு செலவு, அவள் உனக்கு ஒரு சுமை. உன் வீட்டுக்கார் வெயிலில் கிடக்கக்கூடாது, மழையில் நனைந்து விடக்கூடாது என்பதற்காக நல்ல உரை போட்டு மூடி தனியாக செட் கட்டி உள்ளே நிறுத்துகிறாய். உன் வீட்டிற்கு வெளியே காலணியை கழற்றி போட்டால் யாராவது தூக்கி விடுவார்கள் என்று அதை வீட்டிற்குள் ஓர் ஓரத்தில் பத்திரமாக வைக்கிறாய். வீட்டில் உள்ள பழைய சாமான்களை கூட ஒரு குடோன் அறையில் பத்திரமாக ஒதுக்கி வைக்கிறாய். ஆனால் உன்னை பெற்றவனை உன் வீட்டிற்குள் ஒரு நல்ல இடத்தில் தங்க வைக்க மறுக்கிறாய், யோசிக்கிறாய். காரணம் இவர்களால் வரவில்லை, செலவு மட்டும்தான் என்று நினைக்கும் உன் மனம்தான் காரணம். மேற்சொன்ன பொருள்கள் எல்லாம் எப்படியாவது வரவு தந்துவிடும். அதனால் அதற்கு பாதுகாப்பு. பெற்றோர்களுக்கு புதியதாக கட்டிய மனைவிக்கு 1000 கணக்கில் செலவு செய்து பலரக பட்டுப்புடவை, பெற்ற அன்னைக்கு தந்தைக்கு ரேஷன் கடை இலவச சேலை வேஷ்டி, இல்லாத பட்சத்தில் 100-200க்கு துணிமணிகள். இதுவா உங்கள் அன்னையர்க்கும் தந்தையர்க்கும் காட்டும் நன்றிக்கடன்? தம்பி தங்கையே, மறந்து விடாதீர்கள். உங்கள் அன்னை வழிகள் பல தாங்கி உன்னை பெறவில்லை என்றால், உன்னை வளர்க்க செலவுகள் அதிகம் வரும் என்று நினைத்திருந்தால், உன்னை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பதிலாக ஊதாரியாய் அலைய விட்டிருந்தால், உன்னை பார்த்து பார்த்து நல்லது சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல் விட்டிருந்தால், இன்று நீ இந்த நிலைக்கு வந்திருக்க முடியுமா? சிந்தித்துப் பார். அந்நியர்களின் கண்ணீருக்கும் தந்தையர்களின் கண்ணீருக்கும் நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும். மறந்து விடாதே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணத்தை கடந்த மாபரனே, என் அப்பாவே, உம்மை நெஞ்சார வாழ்த்தி போற்றுகிறேன். அப்பா, என் நிலையை பார்த்தீர்களா? எல்லாவற்றையும் படைத்த உங்களோட அன்பு பிள்ளைக்கு பிறரிடம் இரவல் வாங்க வேண்டிய நிலை, தானமாக கொடுத்த எனக்கே தானமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை. நான் பிறந்த இடமும் இரவல்தான், இப்போது அடக்கம் செய்யப்படும் இடமும் இரவல்தான். எனக்கென்று ஒன்றுமில்லை உம்மை தவிர. அப்பா, இந்த சமயத்தில் எனக்கு பிறக்கிறதுக்கும் அடக்கம் பண்ணுறதுக்கும் இடம் கொடுத்தாங்களே, அந்த நல்லவங்களுக்காக உமக்கு நன்றிப்பா. அவங்கள நன்றியோடு நினச்சி பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த அவசர சமயத்தில் கேள்விகள் கேட்காமல் உதவ முன்வந்தார்களே, அவர்கள் செய்த உதவி சாதாரணமாக தெரிஞ்சாலும் அந்த உதவி இன்னைக்கு பல பேருக்கு என் மூலம் மீட்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் உயிர்ப்பதற்கு சரியான கல்லறை இதுதான் அப்பா. உங்கள் திட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அணு அணுவாக பார்த்து செஞ்சிருக்கீங்க. நன்றிப்பா. எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. சகோதரமே, உன் மனதிற்குள் என்ன நினைக்கிறாய்? நமக்கு இந்த உதவும் வாய்ப்பு கிட்டாமல் போயிருச்சே, கிடைச்சிருந்தா நமக்காகவும் இயேசு தந்தை கடவுளிடம் வேண்டி இருப்பாரே என்று தானே நினைக்கிறாய்? கவலைப்படாதே, உனக்காகவும் வேண்டுகிறேன். ஆனால் அதற்கு நீ உதவிகள் பல செய்ய வேண்டுமே. எனக்கல்ல, உன்னிடம் உதவி வேண்டி வருபவர்களுக்கு. நினைத்து பார், எத்தனை முறை ஒரு முதியவர் அல்லது மூதாட்டி உன் உதவி வேண்டி உன் வீட்டு வாசலில் நின்றிருப்பார். அப்போது உதவினாயா? பணம் பதவி என்று வாழ்ந்து வரும் நீ என்றாவது ஒரு ஏழை மாணவனுக்கு
இலவச கல்வி வழங்கி இருக்கிறாயா? அனாதையாய் குப்பையில் தூக்கி எறியப்படுகின்ற குழந்தைகளை என்றாவது தத்தெடுக்க முயற்சித்திருக்கிறாயா? பேருந்து பயணத்தில் நோயிட்டோருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு உன் இருக்கையை விட்டு கொடுத்திருக்கிறாயா? வீட்டில் பெற்றோருக்கு, மாமியார் மாமனாருக்கு, மருமகளுக்கு, மனைவிக்கு என்றாவது உதவிகள் செய்திருப்பாயா? இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்கு சிந்தித்துப்பார். செய்திருந்தால் மகிழ்ச்சி. என் ஜெபம் உனக்கு எப்போதும் உண்டு. இல்லையென்றால் இறப்பதற்குள் உதவி செய்துவிடு. மறுத்துவிட்டால் உன் சாவு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இறுதி ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனும் எங்களின் மூத்த சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை அவருடைய ஜெபங்களோடு தியானித்த நாங்கள் அவர் எங்களுக்கு விட்டு சென்ற செய்திகளை, எச்சரிக்கைகளை, கட்டளைகளை, மாதிரிகைகளை நன்கு உணர்ந்து எங்களின் புனித வாழ்விற்கு அவற்றினை பயன்படுத்தி நல்ல கிறிஸ்தவர்களாக தொடர்ந்து வாழ அருள் புரியும். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியும் ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதர் பாடுபட்ட சிலுவை அடியில் தேவ மாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாயிருக்கிற இந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து பக்தியுடன் சொல்வோம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாக கடவுதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடு மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துநாதரே, சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் நேசத்திற்குரிய இயேசுவே, கடவுளின் மாசற்ற செம்மறை புருவையே, நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு போனபோது உமது திருத்தோலை நிஷ்டூரமாய் கிழியச் செய்து உமது திருசிரசில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருகிற உமது திருத்தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன். மற்றற்ற துயரப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திருத்தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பாரச்சுமை அதிகரித்ததின் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிருக்கவும், என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உம் சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்க்கவும் தயை புரிய வேண்டுமென்று உம்மை இறந்து மன்றாடுகிறேன். ஆமேன். மதுர இயேசுவே, உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.